ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. வாழ்க்கையில் நம்ம கணக்கு போட்டு செலவு செய்யணும், செலவு செய்கிறத கணக்கிடணும். இது செஞ்சோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக பணம் இருக்குது. அந்த பணம் ஏன் தேவையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு தான் உலகத்தில் நமக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நம்மளால் அடைய முடியுது. ஆனால் அந்த பணம்ன்றது எல்லாருக்கும் ஈக்குவலாக தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவான பணம் இருந்தாலே போதும், அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். ஆனால் அந்த அளவு என்னன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. ஸோ அதுக்கு பட்ஜெட்டிங்கும் கணக்கிடுதலும் ரொம்ப ஒரு முக்கியமான செயலாகும். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு இது செய்யறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் முதல் முறையாக உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் கணக்கு எழுத ஆரம்பிக்க போறீங்கனாலும் இந்த விஷயம் கஷ்டமான விஷயமும் உங்கள் கண்ணுக்கு தெரியலாம். ஸோ தினமும் கணக்கு எழுதணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆனால் அட்லீஸ்ட் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் இன்னைக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் கணக்கு எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க, அதை செய்யவும் ஆரம்பிப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும்ன்றது என்னுடைய ஃபீலிங். ஸோ முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்பயுமே 2 வார்த்தைகள் சொல்லுவாங்க: ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் வேலை நடக்குதோ இல்லையோ, கம்பெனியை திறக்கிறீங்களோ இல்லையோ, சில செலவுகள் கண்டிப்பாக வந்தே தீரும். வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா, வேலையை செய்யறதுனாலோ இல்லாட்டா ப்ராடக்ட் விற்கிறதுனாலையோ உங்களுக்கு ஏற்படுற செலவு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே, இப்போ வாடகைன்றது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ். வேலை நடக்குதோ இல்லையோ, நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ இல்லையோ, வாடகைன்றதை கொடுத்தே ஆகணும். ஆனால் ஒரு வீடாக இருக்கும்போது அரிசி பருப்பு போன்ற விஷயங்கள், கேஸு போன்ற விஷயங்கள், எலக்ட்ரிசிட்டி போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு செலவாகும். ஸோ இந்த 2 விஷயத்தில் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் என்ன நடந்தாலும் சரி, இந்த செலவுகள் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிற செலவுகளை ஒரு லிஸ்ட் போட்டுருங்க. இதில் என்ன நல்லா அடங்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இஎம்ஐ, வீட்டு இஎம்ஐயோ இல்லாட்டா வண்டி இஎம்ஐயோ, வீட்டு வாடகையோ, ஸ்கூல் ஃபீஸோ, இந்த மாதிரி மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய தொகைகளை மட்டும் ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. 2வது லிஸ்ட்டு டெய்லி ரெகுலர் எக்ஸ்பென்ஸ். அப்படின்னா என்னென்னா, தினசரி ரெகுலராக எந்தெந்த விஷயங்களுக்குலாம் செலவு பண்ணுறீங்க. தினம் மதிய உணவு வெளியில் சாப்பிட்றேன் அப்படின்னா அப்போ அது தினசரி எக்ஸ்பென்ஸு. தினசரி உங்கள் துணிகளை இஸ்திரிக்கு கொடுக்குறீங்களா, அப்போ அது தினசரி எக்ஸ்பென்ஸ். இந்த மாதிரி தினசரியாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெகுலராக எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. 3வது மந்த்லி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு மாதம் இல்லை மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுவீங்க இல்லையா, ஒரு ஹோட்டலுக்கு போகிறதோ இல்லை வெளியே போகிறதோ, அந்த மாதிரியான விஷயங்களை எழுதிக்கோங்க. 4வது இயர்லி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்ஸ். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க இல்லாட்டா வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம், அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸுக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. 5வது யுவர் இமீடியட் ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸ். உங்களில் சில பேருக்கு கொஞ்ச நாளில் கார் வாங்கணுன்ற ஆசை இருக்கலாம், கொஞ்ச நாளில் வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள உங்கள் கனவாக நீங்கள் வச்சிருக்க விஷயங்களை எழுதிக்கங்க. அடுத்தது கடைசியான விஷயம், யுவர் அல்டிமேட் ஃபைனான்ஷியல் ட்ரீம்ஸ். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடிக்கிறதுக்குள்ளே இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா, பண ரீதியான விஷயங்கள். அந்த விஷயத்துக்கு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் தினசரி உங்களுக்கு என்ன செலவாகுது, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றது தெரியும்போது உங்களில் சில பேருக்கு கையில் வர பணம் நிற்கவே மாட்டேங்குதுன்ற மாதிரியான ஃபீலிங் இருக்கும். அது எந்த வழியாக வெளியில் போகுதுன்றதை உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது நிஜமாவே தேவையான விஷயமா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியூருக்கெல்லாம் போக முடியாதுங்க, அதுக்கெல்லாம் காசு இருக்குமா அப்படின்னு யோசிப்போம். இல்லை வெளியிலலாம் போய் சாப்பிட்றதுக்குலாம் எதுங்க காசு அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களில் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் செலவு செய்கிறதோட இந்த மாதிரி மாதம் நீங்கள் தேவையில்லாத சில எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வழியாக உங்கள் காசு வெளில போயிட்டு இருக்கும். ஸோ இது நீங்கள் கரெக்டாக அலோகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். அடுத்தது உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் கேட்டேன் இல்லைங்களா, அதாவது கொஞ்ச நாளில் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள், ரொம்ப நாளில் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள், அதுக்கு என்ன அமௌண்ட் ஆகுன்றத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு அதை வாங்கிட்டு இஎம்ஐயில் வாழறதை விட எத்தனை நாள் சேர்த்து வச்சு அந்த விஷயத்தை என்னால் வாங்கிட முடியுன்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ மாதத்துக்கு உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் போக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில் ஒரு நிலையில்லாத தன்மை இருக்க மாதிரியும், ஐயோ எப்போ வேணா ஏதாவது ஆயிடுமேன்ற மாதிரியான ஃபீலிங்கோ இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு, சந்தோஷமாக வாழறதுக்கு மினிமம் எந்த செலவு இருந்தால் தேவைப்படும், எந்த பணம் இருந்தால் போதும், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த 6 விஷயங்கள்: மந்த்லி ரெகுலர் எக்ஸ்பென்ஸு, டெய்லி ரெகுலர் எக்ஸ்பென்ஸு, மந்த்லி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்ஸு, இயர்லி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பென்ஸு, இமீடியட் ஃபைனான்ஷியல் ட்ரீமு, அல்டிமேட் ஃபைனான்ஷியல் ட்ரீமு. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஓரளவுக்கு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி தெளிவு கிடச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழோட இந்த மாதத்தோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க தான், இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.